தாய் தமிழுக்கும் தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இக்காணொலியை கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் என் அன்பு வணக்கம். டெய்லி 2POQ சீரீஸில் இன்னைக்கு 2 கொஷின் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு 21வது கொஷின். மிசைனா என்ன பொருள் அப்படின்னா, மிசைனா மேலே அப்படின்னு அர்த்தம். ஓகே, எங்கே கேட்குறாங்கன்னா மிசை அப்படின்னா மேலே, மிசைக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மிசைனா மேலே, அப்போ எதிர்ச்சொல் கீழே, அப்போ கீழே தான் ஆன்சர். அவ்வளோதான், ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் போவோம். 22வது. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு கேட்குறாங்க. இத்தொடருக்கு சரியான எதிர்ச்சொல்லை தருக அப்படின்னு கேட்குறாங்க. எதிர்ச்சொல். ஓகே, இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள், அப்படியே ஆப்ஷன் பாருங்க. கலைச்செல்வி அப்படியே இருக்கு, கட்டுரை அப்படியே இருக்கு. அப்போ இந்த 2 இதுவும் சேமா இருக்கு. அப்போ நம்ம இது பார்க்கவே தேவையில்லை. இந்த எழுதினாள் இதுக்கு மட்டும் எதிர்மறை என்னன்னு கண்டுபிடிச்சா போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, லாஸ்ட்லேருந்து வரலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஆன்சர் இருக்கு, சீக்கிரமாக சொல்லிட்டா மற்றதெல்லாம் எப்படின்னு புரியாது. அதனால் லாஸ்ட்லேருந்தே போகலாம். ஓகே, டி பாருங்க. எழுதினாள். இப்போ எழுதினால்ன்றதுக்கு எதிர் சொல்ல என்ன சொல்லுவோம்? எழுதினால் எழுதவில்லை, அதாவது எதிர்ச்சொல். இப்போ எழுதவில்லைக்கு எது செட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஓகே, வாசிக்கவில்லை. எழுதுறது வேற, வாசிக்கிறது வேற. வாசிக்கிறதுனா படிக்கிறது, அப்போ அதுக்கு எதுவும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை, அப்போ இது கிடையாது. ஓகே, எழுதாமல் இராள் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதாமல் இராள் அப்படின்னா இது ஒரு பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லலாம். பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னா இதுவும் இதுவும் ரெண்டுமே ஒரே பொருள் தான் தரும்னு அர்த்தம். எழுத்துவனும் வேற வேற இருக்கலாம், ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். அதான் பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னா அதுதான். எழுதாமல் இராள் அப்படின்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இருக்கவே மாட்டா. எழுதாமல் இருக்கவே மாட்டான்னு அர்த்தம் எழுதிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது உங்களை மாதிரி எப்பவுமே உங்களை சொல்லுவாங்களே படிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு, அதே மாதிரி தாங்க எழுதிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள்லாம் எழுதாமல் இருக்கவே மாட்டாங்க, எப்பவுமே எழுதிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான். கொஞ்சம் முரண்பாடாக தான் இது தெரியும் சொல்லும் போது, ஆனால் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா எப்பவுமே எழுதிட்டு இருப்பாங்க, அதுதான். ஓகே, பி. கலைச்செல்வி கட்டுரை எழுத விரும்பவில்லை. இங்கே கொஷின் எழுதினாலுக்கு பதில் எழுத விரும்பினாள் அப்படின்னா இது ஆன்சர் ரைட்டு, எழுத விரும்பவில்லை அப்படின்றது. ஆனால் இங்கே கொஷின் எடுக்கிறது எழுதினால் மட்டும்தான். அப்போ இதுக்கு எதிர்மறைனா இது வராது, விரும்பவில்லைக்கு வராது, இதுவும் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும்தான். எழுதினால் எதுக்கு எதிர்ச்சொல் எழுதிலல், எழுதிலல்னா எழுதலை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் எதுக்கு ஏதான், கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். ஓகே, இன்னைக்கு 2 கொஸ்டின் பார்த்துட்டோம், நாளைக்கு 2 கொஸ்டின் பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.